மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்கொலைக்கு முயன்றவர்கள் தற்பொழுது போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். அதை பத்தி கேட்போம். சார் சொல்லுங்க, காலை எத்தனை மணிக்கு வந்தாங்க, மேல என்ன பண்ணீங்க? காலையில 5 மணி அளவுல வந்துட்டாங்க. ஏற்கனவே டெப்டி சிஎம் பார்த்து மனு கொடுத்திருந்தோம். அவர் அமைச்சர் மூர்த்திட்ட கொடுத்திருந்தாரு. அமைச்சர் மூர்த்தியை போய் பார்த்ததுக்கு 1 வாரம் டைம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உடனே 2 நாள்ல இன்னைக்கு வந்து காலையில 5 மணி அளவுலாம் இடிக்க ஒரு போலீஸ்காரங்க, ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்க, அப்புறம் ஃபயர் இன்ஜின், ஜேசிபி இதெல்லாம் கூட்டிட்டு இடிக்க வந்துட்டாங்க. மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவும் இதாயிருச்சு. உடனே போராட்டத்தில் ஈடுபட்டோம். மேல ஒரு 9 பேர் இருந்தோம். தற்கொலை முயற்சியில தான் இருந்தோம். மேல மண்ணெண்ண கேன் எல்லாமே ரெடியா தான் வச்சிருந்தோம். இப்படி போராட்டம் வெற்றி பெறலைன்னா தற்கொலை பண்ற முடிவுல தான் எல்லாருமே இருந்தோம். 2 பெண்கள், ஒரு 7 ஆண்கள், மொத்தம் 9 பேர் இருந்தோம். தற்கொலை பண்ற முடிவுல தான் இருந்தோம். இன்னும் மேலதான் இருக்கு பெட்ரோல் கேன் எல்லாமே. இன்னும் அவங்க டைம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்பிக்கை வரல எங்களுக்கு அவங்க மேல. இன்னும் இந்த இதுல ஒரு தீவிரமான இது கிடைக்கலன்னா இன்னும் போராட்டம் தீவிரமா இருக்கும். அடுத்து தற்கொலை நடக்கவே வாய்ப்பு அதிகமா உள்ளது. நாங்க மறுபடியும் இந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்க போராட்டம் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப ஏன் வந்தோம்னா, இப்போ ஒரு கலெக்டர் எல்லாருமே டைம் கொடுத்திருக்கேன் இருக்காங்க. ஒரு 6 நாள் அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கோம். அந்த நம்பிக்கை அவங்க காப்பாத்துவாங்க நினைக்கிறோம். ஏற்கனவே முன்னாடியே சொன்னாங்க, இவங்க இடத்துக்கு காசு வாங்கினேன்னு சொல்றாங்க. இடத்துக்கு அவங்க கொடுத்த காசு மதிப்பே இல்லாதது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு 3 லட்சம் ரூபா தரணும். வெறும் 1 லட்சம் ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. சென்ட்டுக்கு 3 லட்சம் ரூபா தர வேண்டிய இடத்துல அப்படி பார்த்தாலும் அமௌண்ட்டுமே கம்மியா வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் காசு வாங்கல, ஏமாத்து வேலை. முன்னாடியே சொன்னாங்க வீடு கட்டி தரோம். நான் பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன், ஃபைனல் இயர் எஸ்என் காலேஜ்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காண்டி தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே பக்கத்துல இருக்க இந்த ஊர்ல பரம்பட்டியில இடம் எடுத்திருக்காங்க. வீடு ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு அவங்களுக்கு இடம், வீடு, காசு கொடுத்திருக்காங்க. 3மே அவங்க பண்ணி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு அந்த இதை பண்றதுனாலதான் நாங்க கேட்கிறோம். ஒரு அடிப்படையா இதாக கேட்கிற ஒரு 2-3 சென்ட் இடம் மட்டும் கேட்கிறோம். எங்களுக்கு நீங்க 3 சென்ட் இடம் கொடுத்தா இவ்வளவு பெரிய போராட்டமே கிடையாது. இது பண்ணிருக்காங்க, ஏன் எங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம். அதாவது இந்த 9 பேர் பெண்கள் 9 பேர் வந்து மேல்நிலை தொட்டியில் ஏறி தற்கொலையில் ஈடுபட்டுள்ளனர், முயற்சி செய்தனர். தற்பொழுது கால அவகாசம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். எங்களுக்கு பரம்பு பட்டியல் வழங்கியதை போல எங்களுக்கும் சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கும் மாற்று இடம் வழங்க வேண்டும். அதன் பிறகுதான் நாங்கள் காலி செய்வோம் என்று கூறியுள்ளனர். மதுரையிலிருந்து ஒலிப்பதிவாளர் பிரபாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு. காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க? என்ன மாதிரி கொண்டு போனீங்க? என்ன சூழல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா சொல்ல போனா என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. கவர்மெண்ட் ஆபீசருக்கு இன்னைக்கு டியூட்டியே கிடையாது. நேற்று நைட்டு நாங்க போராட்டம் பண்ணிட்டு மக்கள் எல்லாரும் சரி ஒரு வாரம் இருக்கு, அடுத்து போய் ஏதாவது ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்கன்ட்டு நைட்டு ஒரு கூட்டம் போட்டோம். இந்த மாதிரி திடீர்னு பக்கத்தில் உள்ள கிராமங்களை கூப்பிட்டு பேசுவான், கலந்து பேசுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கன்னு நாங்கள் பக்கத்து உள்ள போய் பேசிட்டு இருந்தோம். நாங்க என்ன சொன்னாங்க, பெரியவங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, காலையில அப்புறப்படுத்த வர்றாங்க அப்படின்ட்டு. ஒரு பெரிய மனுஷன் என்ன சொன்னாங்க, அப்பெல்லாம் வர மாட்டாங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை யார் வர போறா, ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட்டுக்கு யார் டியூட்டி போட போறான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்க கோயில் சாவடியிலே தூங்கிட்டோம். மக்களோட கோயில் சாவடியிலே வீட்டுக்கு போல கோயிலோட சாவடியிலே தூங்கிட்டோம். கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வெளியே போயிட்டு வர்றோம். 1000 போலீஸுங்க வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 1000 போலீஸுங்க வந்திருக்காங்க. அப்ப காரணம் என்ன? இடிச்சு தள்ளுவான், கேட்க யாரு இருக்கா, இடிச்சு தள்ளுவோம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. எங்களுக்கு முறையான அடிப்படை வசதி, வீடு வசதி, பள்ளிக்கூட வசதி, கவர்மெண்ட் ரேஷன் கடை வசதி அடிப்படையா பண்ணுனா நாங்க வந்து கிளம்புவோம். நீங்க அராஜகமா பண்ணுவோம், அராஜகமா இடிப்போம் அப்படின்னா எங்க உயிர் இப்ப மட்டும் டேங்க்ல மட்டும் இல்ல, மண்ணெண்ணே ஊத்தி பொறிக்கிடுவான். இங்கனே மண்ணெண்ணே ஊத்தி பொறுவான். தடுக்க முடியுமா? உங்களை தடுக்க முடியாது. மேல மட்டும் தான் நீங்க தடுக்க முடியும். காலையில 2 பெண்கள் 10 இளைஞர்கள் மேல போயிருக்கோம். இப்ப ஒரு வாரம் வந்து டைம் வந்து சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமையே நீ டியூட்டி போடுறவங்க இடிக்க வந்துட்டாங்க, இல்ல வந்துட்டாங்க, மக்கள் இடிக்கிறேன்னு வந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? மக்கள் அழுகுறாங்க, கை குழந்தை இருக்கு,
நாளைக்கு மழை பெஞ்சா இந்த மக்கள் எங்க போவாங்க? ஒரு சூழ்நிலை கிடைக்கும். போனா இந்த 10 உயிர் போட்டும் மக்கள் இருக்கட்டும். இந்த 10 உயிர் போனா போயிட்டோம். மேல ஏறி தகவல் கொண்டு போனோம். ஒரு பாடமா இருக்கட்டும். அரசாங்கத்துக்கு இது ஒரு பாடம். சின்னோடப்புல இப்படி வந்து மக்களை அண்ணே வணக்கம்ண்ணே, என் பேர் சொல்லுவோம். சின்னோடப்பு கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்க ஊரை வந்து 1940 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் எங்க இடம் தான் கொடுத்துருக்கோம். சின்னோடப்பு கொடுத்துருக்கோம். எங்க இடம் தான் வருஷம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வர்றாங்க. பரவாயில்ல கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு மாற்று இடம் வேற ஒண்ணுமே கேட்கல. மாற்று இடம் மாநகராட்சிக்குள்ள எவ்வளவு இருக்கு? எங்களுக்கு கொடுத்தது வந்து 3000, 1500, 90000, 60000 ஒரு மாநகராட்சிக்குள்ள கொடுத்த இடம் ஒரே சர்வே நம்பர்ல கேளுங்க, ஒரே சர்வே நம்பர்ல 3-4 விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கேளுங்க அப்ப இதுல நீங்க கொடுத்த இந்த பணம் எங்களால கொண்டுட்டு போய் 1 சென்ட் இடம் வாங்க முடியுமா? இந்த மாநகராட்சிக்குள்ள 1 சென்ட் வாங்க முடியுமா? முடியாது. இந்த இதுல பூராமே பாமர மக்கள், ஏழை மக்கள், அன்றாட கூலி வேலை பார்த்தாதான் சாப்பாடு. இந்த தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வேளாண் குடியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலை இதுதான். அவங்க வந்து கொள்ளையடிச்சு கொலை பண்ணி சம்பாதிக்க குடும்பம் இல்ல. அப்ப கஷ்டப்பட்டு இவங்களை நீங்க ஒரு குறைஞ்ச 300 குடும்பம் இதை விட்டு காலி பண்ண சொன்னா இன்னைக்கு நிலைமைக்கு அவன் எங்க போவாங்க? எந்த ரக்கா உட்காருவாங்க? உட்கார்றது கூட எங்க உட்காரு? உங்க இடத்துல உட்காந்து உங்க இடத்துல நீங்க விடுவீங்களா? உங்க இடத்துல உட்காந்துனாங்க எங்க உட்கார சொல்லுங்க? ரோட்ல உட்காந்தா நீங்க வர்றீங்க. அப்ப இன்னைக்கு நேத்து வரைக்கும் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சர் மூர்த்திட்ட போயிருக்காங்க. மூர்த்திட்ட வந்து சரியான ரீசன் கொடுக்கவே இல்லை. நம்ம கலெக்டர் மாட்ட போட்டா அந்த மாவும் கரெக்டான ரீசனே கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை இல்லாம, ஒரு அறிவிப்பும் இல்லாம இந்த ஊருக்கு திடுதுப்புன்னு குறைஞ்சபட்சம் வஜ்ரா வண்டி மட்டும் 5 வண்டி, வஜ்ரா வண்டி 5 வண்டி, எப்படி சொல்றது, போலீஸ் வண்டி மட்டும் குறைஞ்ச ஒரு 20 பஸ். இந்த ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் எதுக்கு தேவை? ஒரே ஒரு கிராமத்தை நீங்க அழிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் தேவையா? சொல்லுங்க, எவ்வளவு பேர் இருக்கும் சொல்லுங்க? எந்த பக்கம் எங்க தெய்வேந்திர உலக மக்கள் எந்த பக்கம் அந்தந்த பக்கத்தை லாக் பண்ணிட்டீங்க. இப்ப என்கிட்ட எத்தனை நம்பர் பூரா பேர் என்ன சொல்றாங்க? பூரா மறைச்சிட்டாங்க. போலீஸ் வர முடியல. எவ்வளவு பாருங்க, அவ்வளவு ஒரு யாருமே உள்ள வர முடியல. இவ்வளவு விஷயங்க. இப்ப இங்க இருக்க பூரா கை குழந்தை, சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, இவங்களை வந்து கண்டிப்பா நீங்க லத்தி பண்ணினா ஏதாவது நடக்கும். நாங்க மேல தண்ணிட்டாங்களே ஏறினது காரணம், முதல் காரணமே ஒரு 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 விளையாட்டுக்கோ ஒரு இதுக்கோ நாங்க போவே கிடையாது. எங்களுடைய உயிரத்தோட தியாகம் பண்ணுவோம். இந்த 10-15 பேருமே தியாகம் பண்ணாலே இது ஒரு வழி பிறந்தோம். அடுத்த கேள்வி இடம் கொடுத்துருவீங்க. நாங்க செத்த முன்னாடி இடம் கொடுத்துருவீங்க. அதுல மாற்றமே இல்ல. கண்டிப்பா கொடுப்பீங்க. அதுலயாவது ஒரு விடிவாகம் பிறக்கட்டுமே. அதுக்கு தான் கண்டிப்பா சார் நான் கண்டிப்பா ஏறணும். அதனால இப்ப வந்து அந்த கோரிக்கையில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள இந்த கவர்மெண்ட் செவிச்சாச்சு நான் உங்களுக்கு கரெக்டான ரீசனை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அது தவறும் பட்சத்தில் இந்த டேங்க் இன்னைக்கு டேங்க்ல ஏற்றோம்ல, நாளைக்கு இந்த ரகம் வந்து 100 வண்டி நிற்கும், போலீஸ் வண்டி இதே இடத்துல நிற்கும், யார விட மாட்டாங்க. அடுத்து மின்சாரம், கரண்ட் கம்பி பிடிக்கிறத வழியில் இதுல மாற்றமே இல்ல. இதே ஒரு அல்லாபர் கையிலுமே முன்ன மண்ணெண்ணெய் கேட்டுருந்துச்சு, ஊத்திட்டு போறது ரொம்ப நேரம் ஆகுது. என்னங்க உயிர் என்னங்க உயிர்? ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆக்சிடென்ட் வண்டி போறான், தமிழ் விட்டுறா, முடிஞ்சு போச்சா? அது மாதிரி. ஆனா அந்த சாவு வேற, இது வந்து தியாகம். இந்த தெய்வேந்திர குல மக்கள் வந்து இவ்வளவு ஒரு வீரமா இருந்தவங்க வந்து இன்னைக்கு வீரத்தனமா இறந்துட்டானே. அந்த மக்கள் வந்து கேளுங்க, இந்த மக்கள் வந்து சொல்லுங்க, தற்காலிகமா முடிச்சிருக்கோம்னா இந்த போராட்டம் மறுபடியும் தொடராத அளவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லை, இதோட முடிச்சுக்கோங்க. என் பேர் செல்வம். எங்க ஊர் மக்களுக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு வரணும். அதுக்காக நாங்க போராட்டத்துல இறங்கணும். இங்க உட்காந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களுக்கு பதில் வரல. இங்க உட்காந்து நாங்க போராட்டம் பண்ணோம், எங்களுக்கு பதில் வரல. இப்ப மேல ஏறணும், எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. அப்ப நீ 10 பேர் செத்தாதான் பதில் சொல்லினா சாகிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். 10 பேர் செத்தா 300 வீட்டுக்கு பதில் கிடைக்குன்னா நாங்க சாக தயாரா இருக்கோம். எங்களுக்கு தேவை எங்க சின்னோடப்பு பொதுமக்களுக்கு வீடுல இருந்து, தண்ணியில இருந்து, மயானத்துல இருந்து, ஸ்கூல்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். நீ வந்து 1 லட்சம் கொடுத்த, 1 லட்சத்தை வச்சு எங்களால இடம் வாங்க முடியல. ஒரு சென்ட் கூட எங்களால வாங்க முடியல. 5 லட்சம் வைக்கிறான். அப்ப நீ இந்த மதிப்பு படி எங்களுக்கு போட்டு கொடு, 5 லட்சத்தை போட்டு கொடு. 5 லட்சம் போட்டு கூட நாங்க வெளியே இருக்கிறோம். நீ கொடுத்த 1 லட்சத்தை வச்சு எங்களுக்கு 1 சென்ட் இடமும் வாங்க முடியல. அப்படின்றப்ப நாங்க அமைச்சருக்கு, கலெக்டருக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்திருக்கோம். கடந்த 4 முறை வந்து மதுரை விமான விரிவாக்கத்திற்காக எங்க கிராமத்தை வந்து எங்களுடைய பூர்வீக முன்னாள் இடத்தை வந்து கொடுத்திருக்கோம். அந்த 4 முறையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதியான வீடு கட்டி கொடுங்க,
எங்களுக்கு வந்து சரியான முறையில் காம்பன்சேஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு முக்கியமான கோரிக்கை வச்சு தான் 7 கோரிக்கை வச்சா அது 7 கோரிக்கை கண்டுக்கல அரசு. இப்போ 3 கோரிக்கை வச்சு முக்கியமான கோரிக்கை வச்சு நாங்கள் பேசின அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. அதனால வந்து கடந்த 3 நாட்களா வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து தீவிரமாக நாங்க காலி பண்ண போறோம்னு சொல்லி அரசு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸை திரட்டி, ஆயிரக்கணக்கான வண்டிகளை திரட்டி நாங்க பொசிஷன் எடுக்க போறோம் சொல்லி வந்து நின்றாங்க. அதுக்கு வந்து நாங்க கிராம மக்கள் அனைவரும், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இதை உள்ள போக முடியாது, எங்களை அழிச்சு கொலை செஞ்சுட்டு எங்க அப்புறமே எடுங்கன்றோம். மக்கள் வந்து சில இளைஞர்கள் வந்து தண்ணீர் தொட்டியில் ஏறி அங்கிருந்து நான் குதிங்க உள்ள இங்க வந்து உள்ள பொசிஷன் எடுத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து குதிச்சு எங்க உயிரை மாச்சுக்குருவோம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு பாதிக்கக்கூடிய அக்யூஷன் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள கையப்படுத்த வீட்டுக்குள்ள வந்து மக்கள் லேடிஸ் வந்து உள்ள குடியிருந்துட்டு உள்ள பூட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து எங்களை வந்து நீங்க தொட்டீங்கன்னா நாங்க உள்ளே சாவோம், எங்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது மக்கள் அதிகமான மக்கள் வந்து இங்க கூட்டிட்டாங்க. நிறைய மீடியா நண்பர்கள் அதிகமா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்புறம் வந்து அது அடுத்து வந்து டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லா பேரும் இங்க வந்தாங்க. வந்து பேசுனது வந்து உங்களுக்கு வந்து நாங்க எங்க கோரிக்கை முன்ன டிஆர்ஓ முன்ன வச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 6 நாள் உங்களுக்கு அவகாசம் தரோம், அதுக்குள்ள நீங்க வந்து உங்க உடைமையில எடுத்துக்கு காலி பண்ணிக்கங்க. அந்த உங்க வாழ்வாதார அடிப்படை உரிமையான வீடு கட்டி தர்றது மற்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதை வந்து முறைப்படி நான் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறோம். அதை வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன், நீங்களும் உண்மையான பட்டியலை வந்து கொடுங்கன்னு இருக்காங்க. எங்களுக்கு உண்மையான பட்டியலை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இளைஞர் தாசில்தார் 300 பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் கேட்கிறோம். நாங்கள் கூடுதலாக அதையும் கேட்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கேட்கிறோம். இந்த 6 நாள் அவகாசத்தில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கு இடையில நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய பரிகாரத்தை சொல்லுவோம். நீதி வழங்க வேண்டும். சார், மொத்தம் இங்க எத்தனை வீடுகள் இருக்கு? இப்போ 6 நாட்கள் ஒரு வீடை காலி பண்ணி மாற்று இடம் உங்களுக்கு கிடைச்சிருமா? இப்போ இந்த போராட்டத்தினுடைய நிலை என்ன? 6 நாள் காலி பண்ணி போன்றது சாத்தியம் கிடையாது. அதனாலதான் நாங்க வந்து நீதிமன்றத்தினால போறோம். நீதிமன்றத்தில் நாடுனா ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ இல்ல 3 மாசமோ ஏதோ ஒரு காலம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல கவர்மெண்ட் வச்ச ப்ரொபோசல் வீடு கொடுங்க அப்படின்னு மனு வைக்கிறாங்கல்ல, அது சாங்ஷன் ஆச்சுன்னா அதனை மட்டும் கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க அமைதியான முறையில் கிளம்பி போயிடுவோம். நாங்க வெளியே போக மாட்டேன்னு சொல்லல. நாங்க வந்து நீதிமன்ற உத்தரவு என்ன செய்யுது, என்ன போடுதோ அதன்படி நாங்க கிளம்பி போயிடுவோம். நாங்க போக மாட்டேன்னு சொல்லல. எங்களுக்கு அடிப்படை வசதியான வீடு மாற்று இடம் கொடுக்கணும். கோயில் அதே மாதிரி, அதாவது இறந்தா கூட, சப்போஸ் இறந்தா கூட அங்க போய் பதைக்கிறதுக்கு சுடுகாடு உள்ள போயிருச்சு. அந்த சுடுகாடை கூட அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்காம பண்றாங்க. இதே இந்த சாலை மக்கள் உட்கார்ந்துருக்க சாலையில வந்து ஒரு மத்திய அரசு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கு. அவங்களை கலப்பவே இல்லை. அதுல ஒன்னும் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோட பிளாக் பண்ணவே இல்லை. அந்த ரோட பிளாக் பண்ணாமையே எங்களை மட்டும் கலப்புறாங்க. அதே போல பக்கத்துல 4 வழி சாலை, மதுரை டு தூத்துக்குடி சாலை இருக்கு. அந்த ரோடு வண்டி இன்ன வரையும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு மாற்று சாலை வந்து ஒன்னும் ஏற்படுத்தவே இல்லை. அக்விசிஷன் முன்னும் முடியவே இல்லை. அதுக்கு மாற்று சாலை ஏற்படுத்த பின்னாடி தான் அதை எங்களை தொடரணும். அதையும் தொடவே இல்லை. அதெல்லாம் காலி பண்ணாம மாற்றத்தை ஏற்படுத்தாம எங்க கிராமத்தை மட்டும் குறி வச்சு பழி வாங்குறாங்க அரசாங்கம். அதுக்கு உடந்தையாக அரசியல்வாதிகளும் தற்போது ஆட்சி செய்கின்ற அரசியல்வாதிகளும் செயல்படுகின்றாங்க. போராட்டம் வந்து முடியல. தற்காலிகமா வந்து மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள்கிட்ட என்ன கருத்து கேட்பதோ அதுக்கிடையில நாங்க ஒரு டீம் அமைச்சிருக்கோம், 3 குழு அமைச்சிருக்கோம். ஒரு குழு வந்து நீதிமன்றம் சம்பந்தமா அந்த வேலைகளை பார்க்கும். ஒரு குழு வந்து வீடு தர்றாங்க, அதை சம்பந்தப்பட்ட அதெல்லாம் பார்க்கும். மற்ற இல்ல முடியல தொடர்ந்து நீடிக்கும். இன்றைய போல இடம் தர வரைக்கும் நீடிக்கும். ஆமா நீடிக்கும். அது மக்கள் மத்தியில் பேசுவோம். ஒன்னும் யாரு காலையில வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அடிப்படை வசதியான கரண்டே கட் பண்ணிட்டாங்க. அங்க குழந்தைகள் இருக்கும். கரெக்டா 5:30 வந்துட்டாங்க உள்ள. நேற்று நாங்க 1 மணி 2 மணி உட்காந்து தொடர்ந்து 2 போலீஸ் வந்தாங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்களா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல முடி வரல. போராட்டம் ஒன்னும் முடி வரல. ஏன்டா வந்து நாங்க வந்து போய் ரோட்ட மறிக்கல. எங்களோட எல்லைக்குள்ளேயே பகுதிக்குள்ளேயே நாங்க அமைதியா தான் பண்றோம். போராட்டம் ஒன்னும் முடிவுக்கு வரல. இதை மக்கள் மீது எடுத்து சொல்லுவோம். அதுக்கிடையில நீதிமன்றத்தை நாடுவோம். என்ன பரிகாரம் கிடைக்குதோ அதன்படி செயல்பட்டு எங்களுக்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் எங்களுடைய போராட்டங்கள் மக்கள் மீதில் பேசி வாபஸ் பெற்றுக்கொள்வோம்.